அண்ணா எடுத்த முடிவு அது இன்னைக்கு வரைக்கும் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற டாபிக் வரைக்கும் எவ்வளவு பொருத்தமா இருக்குங்கிறதுக்காக சொல்றேன். இது அரசியல் களத்தில் கையாள வேண்டிய விவகாரம். மாணவர்கள் எங்களை நம்பிக்கை அளிக்க வேண்டும். தம்பி விட்டு கொடுக்க சொல்வதால் நீ என்னை கோழை என்று கூட நினைக்கலாம். வீரம்தான் வெற்றிக்கான வழிமுறை என்றால் தமிழினத்துக்கு சாம்ராஜ்யம் இருக்க வேண்டும். ஆனால் நாடு கூட இல்லை. சில சூழ்நிலைகளில் பின்வாங்குவதும் விட்டுக் கொடுப்பதும் கோழைத்தனம் இல்லை. நாம் நாடு வாங்குகிறோமோ இல்லையா என்பதல்ல, உயிர்களை இழக்கக்கூடாது. இருதரப்பிலுமே சரி. அதிலும் மாணவர்கள் நம் பிள்ளைகள், பயமறியாதவர்கள், அதே அளவுக்கு ஆபத்தில் சிக்கிக்கொள்ளக்கூடியவர்களும் கூட. பிள்ளைகளை பலி கொடுக்கவா இயக்கம் நடத்துகிறோம்? எங்கெங்கோ செத்து மிதந்துகிட்டு இருக்க பிணங்களுக்கு காதல போய் விழுகணும். 65 சொல்லியிருக்க பிள்ளைகளை பலி கொடுக்கவா இயக்கம் நடத்துகிறோம். எவனோ இயக்கம் நடத்தலாங்க. ஏன் இதுக்கு மட்டும் வெற்றி கிடைக்குதுன்னா இந்த ஜென்யூன்னஸ் காப்பாத்துது. இது பிள்ளைகளை பலி கொடுத்தாவது நான் நினைச்சதை பார்த்தேன்னு நினைச்சீங்கன்னா காலம் முன்ன விழுங்கி செரிச்சு நீ ஒண்ணுமே இல்லாதவன் ஆக்கிட்டு போயிடும். ஏன் அந்த ஆள் பேரு இன்னைக்கு நிக்குது? அவர் கட்டுன இயக்கம் இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்குன்னா அவருடைய அந்த ஜென்யூன்னஸ். நம் எதிரில் இருக்கும் ஆட்சியாளர்களுக்குத்தான் கண் இல்லை, ஆனால் நமக்கு இதயம் இருக்கிறது அப்படின்னு அதை முடிச்ச. இன்னைக்கு வரைக்கும் இதுதான் நிலைமை. ஆனால் இத்தனைக்கும் பிறகும் கூட இது அத்தனையும் மைண்ட்ல வச்சுட்டு கூட பாஜக மாதிரியான ஒரு அரசை ஒன்றியத்திலிருந்து நீங்கள் எதிர்க்க வேண்டும் என்றால் காங்கிரஸ் மிக தேவையான நேரத்தில் மாணவர்களை இதில் பங்கேற்பாளர்களாக மாற்ற வேண்டும். ஜேஎன்யூ மாதிரி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய